ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் தீபாவளி ஸ்பெஷல் மொறு முறுக்கு தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி சாஃப்டான மாவு எப்படி பிசைஞ்சு முறுக்கு உடையாமல் நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் கூட கட் ஆகாமல் ஃப்ளோவாக வரணும் மாவு. அந்த மாதிரி மாவு வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு முறுக்கு உடையாமல் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, கொஞ்சம் கூட கட் ஆகலை. இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு வச்சிட்டோம்னா முறுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த முறுக்குடைய ஷேப் உடையாது. நல்லா மொறுன்னு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுனால நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு 3 டைம்ஸ் கழுவிட்டு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளரும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாவு சல்லிக்க வேண்டியதில்லை. உங்கள் மிக்சர் ஜார் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் சல்லித்து வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்திக்கலாம். தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரியும் கூட தண்ணியாக லூஸாக அரைச்சிக்கலாம். இப்போது 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது மிளகாய் நல்லா அரைப்பட்டு வந்துடும் அரிசியிலையே. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். நான் பவுடராக இருக்கிறனால அப்படியே 1/4 ஸ்பூன் சேர்த்திட்டேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுனாலும் தண்ணியில் ஊற வச்சு தெளித்து வேணாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? கையே வைக்காமல் கிரைண்டர் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். அந்த கல்லில் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், மாவு ஒட்டி வருதா? நீ கொஞ்ச நேரம் நல்லா ஃபைனாக அரைப்பட்ட பிறகு மாவு ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது நம்ம மாவு அரைப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். இப்போ மாவு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு கூடயே ஆல்ரெடி நம்ம பொட்டுக்கடலை மாவு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொட்டுக்கடலை, அதையே இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெள்ளை எள், 1/4 ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுட்டா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டு மிஸ்டர் கோல்டு, இது கடலை எண்ணெய். இந்த கடலை எண்ணெய் நம்ம சேர்த்து செய்யும்போது மனம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு ஒரு கரண்டி எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். இதுலையே இந்த மாவு கூடவே இந்த எள்ளு ஓமம் இது எல்லாமே ஈவனாக நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். ஓரளவுக்கு சூடாக இருக்கக்கூடியது எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால உடனே கை வச்சிடாதீங்க, பிகினர்ஸாக இருந்தால் சூடாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடு ஓரளவுக்கு ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி தொட்டு நம்ம எடுத்து முறுக்கு அச்சில் சேர்த்தும் போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு தடவை நம்ம முறுக்கு அச்சில் புளியும் போது கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு எடுத்து முறுக்கு அச்சில் போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த முறுக்கு அச்சில் எல்லாமே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவுற வரையிலும் அந்த மாவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ எல்லா பக்கம் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்மளுக்கு முறுக்கு அச்சுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். இல்லாட்டி மேல் மாவு கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அரிகரண்டியில் மேலே சுற்றிக்கலாம். அல்லது நீங்கள் குட்டியாக தட்டு இருந்துச்சுனாலும் தட்டில் வேணாலும் சுற்றிக்கலாம். லாஸ்ட் இயரில் நான் குட்டி தட்டிலையே தான் நான் சுற்றி போட்டேன். இந்த மாதிரி முறுக்கு பிழியும் போது உடையாமல் வந்துச்சுன்னா தான் நம்ம மாவு பிசைஞ்சது கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த கடாய் சின்னதாக இருக்கிறதுனால 4 முறுக்குக்கு மேலே போட முடியல. நீங்கள் பெரிய வானல் வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 7ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம்.
இப்போ கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இனி ஒரு முறுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 முறுக்கு தான் போட முடியுது இந்த கடாயில். 4 போட்டால் நல்லா ஸ்பேஸ் விட்டு வேகும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் முறுக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸும் கூட ஈஸியாக முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பிழிய முடியாது. இப்போ 3/4 அச்சுக்கு தான் மாவு எப்போவுமே போட்டுக்கணும். போட்டுட்டு இது வந்து இந்த எண்ணெயுடைய சலசலப்பு அடங்குற வரையிலும் விட்டுடலாம். எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கின உடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். அப்போ வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ அதை எடுத்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய மாவும் இதே மாதிரி பிழிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிழியும் போதே தெரியும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முறுக்கு எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். உடையும் இல்லை. ஒரு சின்ன பீஸும் கூட உடையலை. அந்த வாணலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கின பிறகு அதை எடுத்துக்கலாம். இப்போது அந்த கரண்டிலையெல்லாம் நம்ம மாவு பிழிஞ்சு வச்சுக்கலாம் முறுக்கு. இப்போ உங்களுக்கு சத்தமே கேட்டிருக்கும், மொறு மொறுன்னு. இந்த மாதிரி கலராக எடுத்தால் தான் வந்து முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து காரம் வேண்டாட்டி சூடாக இருக்குது முறுக்கு. இப்போது முறுக்கு அச்சில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஃப்ளோவாக வரணும் மாவு. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மாவு பிசைஞ்ச கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சலசலப்பு அடங்கின பிறகு கோல்டன் கலருக்கு வந்த பிறகு எடுத்துடலாம். இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுனாலோ அல்லது ஒரு ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது அரிகரண்டிலேயே வேணாலும் அப்படியே 5 முறுக்கு ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.